சாஸ்திரங்களை பாராயணம் பண்றதுனால ரிஷிகள் வியாசர் வால்மீகி போன்றவருடைய ரிஷிகளுடைய கடனை அடைக்கிறோம். நாம ரிஷிகள் கடனை எதனால் அடைக்கிறோம்னா அவர்கள் கொடுத்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனால. அப்போ பாகவதம் படிக்கிறதுனால இப்போ ரிஷிகள் சுகாச்சாரியா, சுகரிஷி, சுகபிரம்ம ரிஷி போன்ற மகாத்மாக்களை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அவர்கள் கொடுத்த அந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால. அதுவே சேவை தான். அப்போ இப்படி மகத் சேவாம் துவாரமாஹு விமுக்தே தமோத்வாராம் யோசிதாம் சங்கி சங்கம். இந்த ரொம்ப இதெல்லாம் அப்படியே நேரடியா நமக்கு அப்படியே உபதேசம் அப்படியே எப்படி இருக்கு பாருங்களேன். ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இதுல ஏதோ சூட்சமா வச்சு அதை வச்சு சுத்தி வலிச்சு முக்கு தர்ற மாதிரி டைரக்டா சொல்லிட்டு பாரு. மகான்களை சேவிக்காம நம்மளுக்கு சாதுத்தன்மைகள் உண்டாகாது, நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. தூய உணர்வுகள், அந்த தெய்வீகமான தபசு நம்ம கடைப்பிடிக்கிறோன்னா அந்த மகான்கள் கடைப்பிடிக்கிற அவர்களுடைய ஒரு கோஷ்டி, அந்த சத் சங்கத்துல போய் காது கொடுத்துட்டு பாகவத கதையை கேட்கும்போது அப்பா இங்க ஏதோ ஆஸ்வாசம் இருக்கே, நிம்மதி இருக்கே, குளிர் நிழல் தரக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா அதான் மகத் சேவம். அது மோட்ச வாயில திறந்து வைத்திருக்கூடியது. பகவானத்துல பக்தி பண்ணாவே நமக்கு நல்ல குணங்கள்லாம் உண்டு. ஹராப பக்தஸ்ய குத மகத் குணான் இதே பாகவதத்துல பிரகலாதர் சொல்றாரு. அது என்னென்ன குணங்கள் அதுக்கு முன்னாடி சொல்றாரு. அந்த குணங்கள்லாம் நமக்கு உண்டாகுமா, தூய குணங்கள் உண்டாகும். இந்த சமச்சித்தாக, சுகிருதகா, விமன்யா, கோபமற்ற நிலை, சாதுத்தன்மை, சாதுக்கள் லட்சணங்கள், நேர்மையா இருக்கிறது, சத்தியத்தை பேசுறது, அதே சமயத்துல மனசு பரிசுத்தமா இருக்கிறது, பிறகு நலன் விரும்பிகளா இருக்கக்கூடிய சுகൃத்து, இந்த தன்மைகள்லாம் நமக்குள்ள தன்னாலே உண்டாகும். அப்படிப்பட்ட சாதுக்களோட பழகணும். இன்னைக்கு எல்லாத்துலயும் பார்த்தா மனசை புண்படுத்தக்கூடிய, பின்னப்படுத்தக்கூடிய சாதுக்களை பழகினா நமக்கு அந்த குணங்கள் தான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட சுகாச்சாரியார், பிரகலாதர், நாரதர் போன்ற சத் சங்கத்தை எடுத்துட்டாதான் அந்த குணங்கள் நமக்கு பிரதிபலிக்கும். யாருடன் பழகுறோமோ அந்த பூவோடு சேர்ந்த நாரமணம் பெறுவது போல அந்த குணங்கள் நம்ம பிரதிபலிக்கும். சும்மா கிடையாது. நம்ம சத் சங்கம்னு போயிடலாம் கோயில்ல கூட, ஆனா அங்க சில கல்மஷம் மனசு புண்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தா உடனே அந்த குணங்கள் நமக்கு நம்ம கோபத்தை உண்டாக்கிடும், நமக்குள்ள உணர்வுகள் கலங்கப்பட்டதாகும். சத்சங்கமா இருக்கணும். அப்படி இருந்தா சந்தோஷம். நீ ஜாக்கிரதையா பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சுன்னு போயினரலாம். அப்ப அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த குணங்கள் உள்ளவர்களா இருப்பாங்க சாதுக்கள். அது மட்டும் இல்ல, இந்த குணங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அபிச்சது துராச்சாரம். ஆனா பஜதேமா அனன்ய பாக். ஆனா பகவத் பக்தியில எப்பவும் தெளிச்சிருக்காங்கன்னா அவர்களும் சத் சங்கம் தான். அந்த சத் சங்கத்தையே அது அனவரதம் போனா காது குளிர கிருஷ்ண கதைகளை கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா பிரீதிர் யாவன் மயி வாசுதேவே, வாசுதேவனிடத்துல பக்தி நமக்கு உண்டாக நமக்கு இந்த தேகப்பட்டதல் விலகாது, இந்த கலங்கங்கள் நீங்காது. அப்ப அப்படியேப்பட்ட பக்தர்கள் அனன்ய பாக்கு, அப்படி எப்பொழுதும் கிருஷ்ண கதைகளே பேசிக்கூடாது பக்த சங்கத்தில் இருந்தா கூட நமக்கு நல்ல குணங்கள் தன்னாலே பிரகாசிக்கத்தை பார்க்கலாம். அதெல்லாம் நம்மள மாதிரி சாப்பிடுவா, உழலுவாங்க, குடும்பம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இருதயத்துல பகவான தாரியா எப்பொழுதும் பகவானை சிந்திச்சுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாதுக்களும் உண்டு. அவரெல்லாம் வெளியே தெரியாது. தங்களுக்குள்ள இருக்கிற பக்தி காண்பிச்சுக்கவே மாட்டோம். அவ்வளவு ரகசியமா பக்தி ஒளிச்சு வச்சுப்பாங்க. அவர்கள் பார்த்தா இல்லறத்துல தான் மனைவி குழந்தைகளோட, அதான் சொல்றேன், தேகாம்பர ஜாயாத்மஜர் ஆதிமத்சு அப்படின்னு பார்த்தோம். கிரகேஷு இல்லத கிரகேஷு வீட்டில தான் இருப்பாங்க, குடும்பத்துல தான் இருப்பாங்க. ஜாயா ஆத்மஜ மனைவி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அது முதல் கொண்டு ஆதி மத்சு, அது மனைவி குழந்தைகள் முதல் கொண்டு அந்த வீடு சொத்து சுகம் எல்லாம் இருக்கும். அவைகள் தான் இருப்பாங்க. ஆனா அவைகளை பற்றடைய மாட்டாங்க. இன்னும் பிரீதி யுக்தாய், அதுல பிரீதி வைக்க மாட்டாங்க. அதுல ஆசை இல்லாதவர்களா இருப்பாங்க. அப்ப இருதயத்தில் யார் தெரியுது? கிருஷ்ணனத்தில் தான் ஆசை வைத்தவர்களா இருப்பாங்க.
அப்போ எப்படி வாழ்வாங்கன்னா, யாவது அர்த்தாஷ்ட லோகே, இந்த உலகத்துல வாழத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கு மேல அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இப்படியாப்பட்ட பாகுதெல்லாம் உண்டு. இவரெல்லாம் இல்லறத்துல இருந்தே சன்னியாசிகள், இவங்களாம் இல்லற சன்னியாசிகள், பரம் பாகுதர்கள். பக்தர்களுடைய பக்தி யோகமே சன்னியாச யோகம் தான். உண்மையிலே சொல்ல போனா பக்தர்களே உண்மையிலே ஒரு விதத்துல சன்னியாசிகள் தான். குடும்ப விஷயத்துல பற்றற்றவர்களாக தான் இருப்பாங்க. இது சுபாவமா கிருஷ்ண பக்தி பண்ண பண்ண நம்மளுக்கு சுபாவமா வந்துடும். இந்த நல்ல குணங்கள் வரும். உலகத்துல பார்த்தா இந்த பணம் 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 பணம்னு பேயாளிறான் இல்லையா, அதுல பணம் சம்பாதிக்கிறது இன்ட்ரெஸ்டே வராது. பாகவதம் தவறிடுமே, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது தவறிடுமே, பகவானுக்கு பூஜைகள் பண்றது தவறிடுமே, பகவான் பாகவத பாராயணம் பண்றது தவறிடுமே, பகவான் நாமகீர்த்தனம் பண்றது தவறிடுமா, இதுல தான் ஜாக்கிரதையா இருப்பான். அப்போ கீதையில சொல்ற மாதிரி மகான்களுக்கெல்லாம் எது இரவோ அது பௌதிகவாதிகளுக்கு பகலா இருக்கும். பணம் சம்பாதிக்கிற விஷயத்துலலாம் இவர்கள் அஜாக்கிரதையா இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா மதிக்க மாட்டாங்க. கோடி கணக்கில் பணம் வருதுன்னா கூட அதை கண்டுக்க மாட்டாங்க. துக்காராம் தாசர் மாதிரி அதில் பட்டதில் தியாக பிரம்ம மாதிரி அதிலெல்லாம் நிதி சால சுகமா நிதி சேவை சுகமான ராமன் நாமத்தை சொல்லிட்டு தான் இருப்பான். அவங்களாம் அது விட அது இயற்கையாக வரும் அவங்களுக்கு. இந்த பணம் போட்டு பொருள் சொத்தெல்லாம் பட்டதுலே இருக்காது. சப்த தீபத்துக்கும் அதிபதியா யாரு? அம்பரீஷன். விபவ நிர்வாணம். அப்போ அவைகள்லாம் சொப்ன சம்ஸ்கிருதம், லோஷ்டவத் ஸ்மிருதம், மண்ணாங்கட்டி சம்ம நினைச்சாராம். அது அதெல்லாம் சொப்னத்துல காணக்கூடிய விஷயம் மாதிரி அப்படின்னு நினைச்சாராம். அந்த அளவுக்கு பட்டத்தில் அற்று எப்படி இருந்தாருன்னா, சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர் 24 நேரம் பகவானுடைய திருவடியிலே தியானம் பண்ணதுனால, அப்படி பக்தி பண்ணதுனால அவர் சப்த தீபத்துக்கு அதிபதியா இருந்தாலும் அதுல ஆசை இல்லாம இருந்தாரு அம்பரீஷ். ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ லேஸில் நம்மளுக்கு ஒரு சின்ன பொருள் கூட, ஒரு 10 ரூபா பொருள் கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக காத்துன்னு இருக்கிறோம். அந்த 10 ரூபா சில்லறை மாற்றின்னு வருவானா, ஒரு கடைக்கு போனால் 10 ரூபா எடுத்தும் போட்டோமே, அது எப்படி விடுறது? அந்த 10 ரூபா திரும்பி வாங்கின்னு வராமல் நம்ம அந்த கடையிலேருந்து வெளியே வர மாட்டோம். ஒரு 10 ரூபா நம்மளால ஒட்டு வர முடியல. அப்போ நம்ம எப்படி நம்ம சப்த தீபத்துக்கும் அதிபதி, சப்த தீபங்கள்லையும் மண்ணாங்கட்டி சம்மன் நினைச்சாருமே அம்பரீஷன், அவர் எங்க? அப்போ நம்ம எங்க? அப்போ நம்ம சொத்து சுகம்லாம் விட்டு கொடுப்போமா? நம்மளால முடியுமா? அது பெரிய ஆச்சரியம். அது ரொம்ப ஆச்சரியம். அது எதனால இது வந்ததுன்னு சொன்னா, பகவானிடத்துல உள்ள பக்தியினால இந்த குணங்களை சம்பாதிச்சார் அவர் அம்பரீஷன். இந்த பட்டத்துல அதான் சொல்றாரு இங்க, பிரீதிர்ன யாவன்மயி வாசுதேவே ந முச்சது தேக யோகேன தாவத்து. இந்த தேக பற்று, தேக சம்பந்தமா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல பற்று எது வரைக்கும் ஒழியாதுன்னா, பகவானத்துல பக்தி பண்ணாத வரைக்கும் ஒழியாது. பகவத் பக்தி பண்ண உடனே தான் ஒழியும். பகவத் பக்தி பண்ணா ஒழியாம போகாது, கண்டிப்பா ஒழிச்சுப்படும். நீ உனக்கு 1 லட்சம் பெரிய விஷயம், உனக்கு 1000 ரூபாய் பெரிய விஷயம், பக்தன் என்ன பண்ண கோடி ரூபாய் அந்த கூட அடப்போயா, எனக்கு கிருஷ்ண சேவை, அந்த பாகவதம் படிச்சுப்பார், அதுல இருக்கிற சுகம் வேற எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தையே வைஷ்ணவ தனமாயுது. அந்த வைஷ்ணவர்களுக்கு இது தனமா இருக்குமா அந்த பாகவதம், அவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்குமா. கதாமாத்திரைக ஜீவினகா, இது இருந்தா அவங்க ஜீவிச்சுடுவாங்க. இவங்களும் 1000 ரூபாய் 10 காசு பாக்கெட்ல பணம் இல்லைன்னா கை ஒஞ்ச மாதிரி இருக்குதுன்னு, பணம் இல்லைன்னா இவனால் ஜீவிக்க முடியல. ஆனா சனகாதி முனிவர்கள்லாம் ஒரு ஆடை கூட இல்லாம திகம்பரெல்லாம் சஞ்சரிக்கின்ற அவர்கள் கதாமாத்திரைக ஜீவினகா, இந்த பாகவத கிருஷ்ண கதையில தான் அவர்கள் ஜீவிச்சாங்களாம். லீலாம்பிரத ரச உண்மத்தா பித்தி பிடித்தவர்களா இருந்தாங்களாம் இவர்கள் பாகவதர்கள். இந்த பக்த சங்கத்தை பத்தி பேச பேச அவர் அந்த ரிஷிகள், இந்த மகாத்மாக்களே பேசும்போது அவர் 16ல் ஒரு பங்கு அவருடைய தபஸ்ல நமக்கு ஒரு பங்கு வருமா. அதனால்தான் நாரதரை பத்தி, சனகாதி முனிவர்களை பத்தி, சுகாச்சாரியரை பத்தி, நம்ம நிறைய, பிரகலாதரை பத்தி, துருவனை பத்தி, இது போல அம்பரீஷனை பத்தி நிறைய பேசணும். பேச பேச அவர்களுக்கும் தபசு குறையாது. ஆனா 16ல் ஒரு பங்கு தபசு நமக்கு வரும், நமக்கு சேரும். இதுதான் ஆச்சரியம். இந்த துர்வாச மகரிஷி சபிக்க என்ன ஆகும்? தபசு குறையணும் இல்லையா, அவர் தபசு அதிகரிக்குமா. அது மாதிரி மகான்களுக்கு அது ஒரு கிஃப்ட், பகவானால் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். ஆனால் துர்வாசர் சாபம் கொடுத்தாருன்னா அவருக்கு தபசு கம்மி. இப்போ நம்ம யாருன்னா நம்ம சாபம் கொடுத்தோம்னா கோவப்பட்டோம்னா நம்ம தபசு குறைஞ்சிட்டோம். ஆனா துர்வாசர் மட்டும் தபசு அதிகமாகுமா சாபம் கொடுத்தா. அதுக்குன்னே அவர் சாபம் கொடுப்பாரு.
அது அப்படி ஒரு வரம், பகவானுடைய அனுக்கிரகம் அப்படி கட்சிக்குது. அவன் மகான்கள் அது மாதிரி மகான்களை பத்தி பேச பேச அவர்களுக்கும் தபசு குறையாது, நமக்கு அவருடைய தபசுல 16 ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த ரிஷபதேவர், பரதேகேஸ்வரர் போன்ற மகாத்மாக்களை பத்தி பிரியவரத பாகவதர், ஆத்மாராமராமர், அப்படி ஆத்மனிஷ்ட சுகாச்சாரத்துக்குள்ள தகுதி இருக்குதான் பிரியவரதற்கு. அப்படியோட மகாத்மாக்களை பத்தி நிறைய பேசணும். பேசினா அவர்களுடைய சாநித்தியம் பக்தி நமக்குள்ள உண்டாகும். இந்த பாகவதத்தில் இருக்கிற பக்தர்கள் மட்டுமே நம்மளுக்கு போதுமானவர்கள். இந்த சத்சங்கமே அலாதியா இருக்குது, நிறைய இருக்குது. கஜேந்திரனை பத்தி நினைச்சா கஜேந்திர மோட்சம், பிரகலாதனுடையது, எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க அந்த பாகவதத்துல. வசுதேவர், தேவகி, நந்தபாபா, யசோதா, ஸ்ரீபாலா, ஸ்தோகிருஷ்ணா அப்படின்னு எவ்வளவு மகாத்மாக்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த பாகவதத்துல. கொட்டி கிடக்குறாங்க. அக்குரர், உத்தவர் எல்லாம் பார்த்தா நிறைய பாகவதல் இருக்காங்க. ஸ்ருததேவர், குஷேலர் போன்ற பாகவதர்லாம் இந்த பாகவதருடைய சங்கத்துல நம்ம இருந்தாவே போதுமானது. அதனால பாகவதம் மட்டும் இருந்தா போதும். பாகவதத்தில் உள்ள பக்த சங்கம் மட்டும் எடுத்துட்டாலே நம்ம நிஷ்டையா இருக்கலாம் அந்த பாகவதத்துல. இதை விட்டு வெளியே போய் மற்ற பாகவதம், இப்ப பக்த சந்துக்கள் எல்லாம் நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் கூட படிக்கலாம். ஆனா இந்த பாகவதத்தவே முழுசா படிச்சு முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயம் பாகவதத்தில் இருக்குது. இப்ப நான் இதை சொல்றேன். அதனால மகாந்தஸ்தே மகத் சேவாம் துவாரமாக, மகான்களுடைய சேவை இல்லாம, சத்சங்கம் இல்லாம நம்மளுக்கு பக்தி அதிகரிக்காது. அதனால இந்த சத்சங்கம்னா சுகாச்சாரியர் தான், பிரகலாதர் தான், நாரதர் தான். இந்த பாகவத்தில் உள்ள சத்சங்கத்தை எடுத்துட்டாலே போதுமானது, நம்ம பக்தி அதிகரிக்கும். அம்பரீஷன் தான், ரிஷபதேவர் தான், பரதேஸ்வரர் தான். இந்த சத்சங்கத்தை விட வேற என்ன பெரிய சத்சங்கம் கட்சிட்டு போது சொல்லுவாங்க. இதுல இருக்கிற மாதிரி பவித்திரமானவர்கள் இன்னைக்கு வெளியில பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாகவதத்துல சத்சங்கமே போதுமானது, இதுவே அதிகம். சரி, அடுத்தது பாருங்க. நம்ம அடுத்தது இங்க முக்கியமான விஷயத்து வரலாம். முதல் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணுமா. ஹம்சே குரு மை பக்தியான விருத்தியா விதிருஷ்ணையா தந்த திதிக்ஷையாச்ச. அதாவது இந்த 25 உபாயங்கள் சொல்றாருங்க யாரு, ரிஷபதேவர். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 25. அதாவது நமக்குள்ள நான் அகங்காரம் பிடிச்சு ஆடுகின்ற அந்த சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது, சூட்சும சரீரம் மனம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்றினுடைய கலவையினால் ஆனது சூட்சும சரீரம். அதில் தான் எல்லா ஜென்மங்களுடைய கர்ம வினைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆத்மாவை மறைச்சிருக்கிற சூட்சும சரீரம். அந்த சூட்சும சரீரத்தை அழிச்சாதான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா பிரகாசிக்கும், இருதயத்துல பகவானை பார்க்க முடியும். அந்த சூட்சும சரீரத்தை அழிக்கிறதுக்கு 25 உபாயங்கள் சொல்றாரு ரிஷபதேவர். ரொம்ப அருமையான உபாயங்கள். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த 25 உபாயங்களை நிச்சயமாக அந்த சூட்சும சரீரத்தை அடியோடு அழிச்சிடலாம், அடையாளம் தெரியாம அழிச்சிடலாம். அந்த சூட்சும சரீரம் இருக்கிறதுனால தான் நான் அகங்காரம் பிடிச்சிருந்து நம்ம பல துன்பங்கள் பறத்துக்கு காரணமே அந்த சூட்சும சரீரம் தான். இந்த ஸ்தூல சரீரம் ஜடம், இந்த சூட்சும சரீரம் ஜடம் தான். அது ஆத்மாவை மறைச்சிண்டு அந்த ஆத்மாவை விட்டு பிரியாம அப்படி ஒட்டிட்டு இருக்கு பல ஜென்மங்களாக இந்த சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரத்தினால்தான் தான் நம்மளுக்கு பல பிறவிகள் கிடைக்குது. ஸ்தூல சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா சூட்சும சரீரம் என்னன்னா கர்ம வினைகளால, அதாவது மனம், புத்தி, அகங்காரங்களால ஆக்கப்பட்டது. அந்த சூட்சும சரீரத்துக்கு அழிச்சா நம்ம பிறவிகள் நின்று போயிடும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா 25 உபாயங்கள் சொல்றார். முதல் ஒரு குருவை ஆசிரியக்கணும். ஹம்சே குரு. அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா மை பக்தியான விருத்தியா, என்னுடைய பக்தியில் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய பக்தி உள்ளவராக. மை பகவான் சொல்றாரு இங்க ரிஷபதேவர். பகவான் சொல்றாரு, ரிஷபதேவர் யார்? பகவான் தானே. என்னிடத்துல உள்ள பக்தி அதிகம் ஒவ்வொரு நாளும் பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியவராக, பக்தியில் முன்னேற்றம் அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, குரு சரி, அந்த குரு எப்படி இருக்கணும்? அதுதான் இங்க ஹம்சேன்றார். ஹம்சம்னா ஹம்சபக்ஷி பாலையும் தண்ணீரும் வச்சா என்ன பண்ணும்? பாலை மாத்திரம் பருகும், தண்ணீரை பருகாது. அது மாதிரி உலக விஷயங்களை பத்தி பேசாத,
அனவரதும் கிருஷ்ண கதைகளை மாத்திரம் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் கிடைச்சாருன்னா ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல போய் தர்ஷனாதேவ சாதவகா நீ பாவனம் ஆகி கொண்டே இருப்பார். அப்படி குரு கிடைக்கலையா, சுகாச்சாரியாரே இந்த பாகவதத்துக்கு குருநாதர் சுகாச்சாரியார், சுகரே குருவாக நினைக்கலாம். அவரை மாதிரி ஒரு பரமஹம்சரை நம்ம பார்க்கவே முடியாது. ஹம்சே குரு லோக விஷயத்துல இறங்கவே மாட்டார். எப்பவும் பாகவத விஷயத்த பாகவத சனி சனி படன் ஒரு நாம ஜபம் கூட கிடையாது, பாகவத ஜபம் தான் ஸ்லோகமா. அப்படிப்பட்ட ஹம்சே குரு பரமஹம்சரா இருக்கணுமா அந்த குருநாதர். லோக விஷயத்தை பத்தி கொஞ்சம் கதைகள்ல கொஞ்சம் காமெடி சொல்றேன், இது வேற உபன்யாசத்துல பார்த்தா கதைகள்ல கொஞ்சம் காமெடி சொல்றேன், வீட்டு விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசுறேன், ஏன்னா அப்பதான் மக்கள் மனோரஞ்சகமா கேட்பாங்களாம். இதெல்லாம் என்னது, இது விளையாட்டா? அது வியாசபீடத்துல உட்காந்துன்னு பேசுற பேச்சு அதெல்லாம், அரசியலை பத்தி சினிமாவை பத்தி அதை பத்தி இதை பத்தி. அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஹம்சே குரு பால மாத்திரம் பருகிற மாதிரி. யாரு? அதாவது நாரதர் 1வது ஸ்கந்தத்துல சொல்றாரு இல்லையா, தத் பாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா. அந்த மானச சரச சஞ்சரிக்கிற அம்சபக்ஷிகளாகிய அந்த பரமம்சர்களாகிய பாகவதர்கள் சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. அந்த சாதுக்கள்லாம் பகவானுடைய கதைகள் தான் கேட்பாங்களாம், பகவான் கதைகள் தான் பேசுவாங்களாம். அப்படி இல்லைன்னா தங்களுக்கு தாங்களே பாகவதம் படிச்சு பாராயணம் பண்ணி கண்களில் கண்ணீர் மல்க கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்களாம். ஆமா, தங்களுக்கு தாங்களே பாகவதம் படிச்சுட்டு. அப்படி இது நாரதர் வியாசத்தை சொல்லும் போது அந்த சாதுக்கள் ரமிக்கக்கூடிய விஷயம் பகவத் கதைகள்ல தான் ரமிப்பாங்க. இந்த தத் வாயசம் தீர்த்தம் பகவத்கதைக்கு அந்நியமா இருக்கக்கூடிய மற்ற தர்மங்களா இருந்தாலும் சரி, மற்ற லோக விஷயங்களா இருந்தாலும் சரி, ஞானமே இருந்தாலும் சரி, சுத்தமான ஞானத்தை பத்தி பேசணும். கிருஷ்ண கதை இல்லைன்னு சொன்னா அதை தொடக்கூட மாட்டாங்களாம் மகான்கள் சாதுக்கள் அந்த சாஸ்திரத்தை. அது எப்படியாப்பட்ட தர்மங்கள் சொல்லிக்கிட்டோம், வர்ணாசிரம தர்மங்கள், அந்த தர்மங்கள் இந்த தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இல்லை சிறந்த ஞான விசாரம் பண்ணக்கூடிய ஞான புஸ்தகமா கூட இருக்கட்டும், அது கிருஷ்ண பக்தி இல்லைன்னு சொன்னா அதை தொடக்கூட மாட்டாங்க. அவர்கள் தான் பரமஹம்சர்கள். அதனால அப்படியேப்பட்ட ஒரு குருநாதர் ஆசிக்கணுமா. ஹம்சே குரு மொய் பக்தியா அனுவருத்தியா, பக்தியில பக்தி சம்பந்தமான விஷயத்துல அனுவருத்தி அதை அனுசரித்து அதை கடைபிடிப்பவர்கள், அந்த பக்தி மார்க்கத்தை செவ்வனே கடைபிடிக்கக்கூடியவர்கள், அந்த பக்தியினுடைய படிகளை சரியா செவ்வனே ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், அந்த பக்தி மார்க்கத்தை செவ்வனே அவங்க பக்தி ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க செய்யக்கூடியவர்கள், பக்தியில மேலும் மேலும் பக்தி அவர்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாகவதர்கள், அப்படிப்பட்ட பரமஹம்சர்கள், அப்படிப்பட்ட குருநாதரை நாம் ஆசிரிக்க வேண்டுமா. அப்படிப்பட்ட குருநாதரை நான் எங்க போய் தேர்றது உலகத்துல? வேண்டவே வேண்டாம். அதான் சொல்றேன், சுகாச்சாரியா இருக்கார், இதை விட வேற யாரு குரு வேணும்? சுகரையே நம்ம குருவா மனசுல நினைச்சுக்கலாம். இல்லை இந்த ரிஷபதேவர் சொல்றாரு, இவரையே நம்ம குருவா எடுத்துக்கலாம். அவங்க பிள்ளைங்களுக்கு யார் குரு? 100 பிள்ளைகள் ரிஷபதேவருக்கு. அந்த 100 பிள்ளைகளுக்கு உபதேசம் யார் பண்றது? அப்பாவே பண்றார். அப்பாவே குரு. ரிஷபதேவரே பரதயோகேஸ்வரர் குரு. அவர் எப்படி திகம்பரா சன்னியாசமா அதாவது என்னன்னா தேக பற்றற்று பல அவமானங்களை பொறுத்து கொண்டு சன்னியாச தர்மத்தை கடைபிடிச்சாரோ அதே மாதிரி பரதயோகேஸ்வரரும் கடைபிடிக்க போறார். அப்பாவை மாதிரியே புள்ள. அப்பா யாரு? சாக்ஷாத் பகவான் ரிஷபதேவர். அந்த சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்குன்னே வந்தார். அப்போ அவருடைய வழியே ஃபாலோ பண்ணக்கூடியவர் பரதயோகேஸ்வரர். அப்பாவுக்கு புள்ளியே குரு, அப்பாவே குரு பிள்ளைக்கு, இந்த 100 பிள்ளைகளுக்கும். அப்போ அது குருநாதருடைய உபதேசமாக அதை கிரகிக்கிறார்கள். இப்ப ரிஷபதேவர் சொல்லக்கூடிய உபதேசத்தை. அப்ப இந்த ரிஷபரையே நம்ம குருவா நினைச்சுக்கலாம், மனசுல நினைச்சுட்டு நம்ம இந்த பாகவதத்தை இந்த உபதேசத்தை கிரகிக்கலாம். ஹம்சே குரு மை பக்தியான விருத்தியா. இதுல குருமார்கள் நிறைய இருக்காங்க. சுகாச்சாரியர் குருவா நினைச்சுக்கலாம், பிரகலாதரன் நினைக்கலாம். ஏன்னா பிரதிரூபத்திற்கு பின்னாடி வர பக்தர்களுக்கெல்லாம் உதாரண புருஷனா திகழக்கூடியவராம். நாரதரே குருவா நினைச்சுக்கலாம். ஏன்னா பிரகலாதனுக்கு குரு குருமார்களுக்கு குறைச்சலே இருக்குல்ல. பாகவதத்துல பார்த்தா சனகாதி முனிவர்கள் நாரதருக்கே குரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கம். இந்த சனகாதி முனிவருடைய சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு பல ஜென்மங்களா பாக்கியம் பண்ணிருக்கணுமா.
இல்லைன்னா கிடைக்காதான். பகவானுக்கு நிறைய அர்ச்சனை பண்ணியிருக்கணுமா, பகவானை சந்தோஷப்படுத்திருக்கணுமா அப்படின்னு நாரதர் சொல்றார். பாக்கியோதயன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கம் உள்ளபதே. இந்த சத் சங்கம் கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேனா, அந்த அளவுக்கு பகவானுக்கு பூஜைகள் பண்ணியிருக்கேனா அப்படின்றார். அதனால இது மாதிரி குருமார்கள் பாகவதத்திலே இருக்கிறாங்க. இவர்களே நம்மளுக்கு குரு இல்லைன்ற கவலையே இல்லை. இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்தா நம்மளுக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லை வெளியில குரு தரேன்னா இப்படியாப்பட்ட தன்மைகள் உடையவர்கள், பக்தியான விருத்தி அவர்களிடத்துல போனால் உங்களுக்கு பக்தி அதிகரிக்கும். அப்படிப்பட்ட குருமார்களிடத்துல போன உடனே அவர்களோடு பேசின உடனே நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் அம்சே குரு, அவர் தான் பரமஹம்சராய் குருநாதர். அவருடைய சங்கத்தை எடுத்துக்கணும். அப்படி குரு ஆசிரிச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொல்றாரு, விதுஷ்ணையா தொந்த திதிக்ஷயாச்ச. அந்த குருநாதர் எப்படி இருக்கணும்னா ஆசையற்றவராக இருக்கணும், இரட்டைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். அப்போ நம்ம குரு ஆசிரியக்கணும். நாம அந்த குரு மூலமா சொல்லக்கூடிய அந்த குருநாதரத்துல அதிகமான பக்தியா அனுவருத்தியா அந்த குருநாதத்துல கேட்கிற பகவான் கதையில நாம பக்தியை வளர்த்துக்கணும். குருநாதரத்துல குருவே பகவானா நினைச்சு பக்தியை வளர்த்துக்கணும் ஒரு அர்த்தம். ஹம்சே குரு மயி பக்தி அனுவருத்தியா. என்னிடத்தில் ஒண்ணு குருவையே பகவானா பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை விடுங்க. ஆனா அவர் வாக்குல கேட்கிற கிருஷ்ண பக்தினால பகவானத்துல பக்தி நமக்கு அதிகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் பக்தி வளரணும். அப்படி அதுக்கப்புறம் சொல்ற வித்ருஷ்ணையா, நம்ம ஆசைகள் அற்றவர்களாக ஆசைகளை விடணும். அப்புறமா இரட்டைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இது மாதிரி 25 உபாயங்கள் சொல்றாரு. தொந்த திதிக்ஷயாச்ச, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். குருவை நடனம், பகவானத்துல பக்தி நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன, ஆசைகள் அற்றவனா இருக்கணும், இரட்டைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்புறமா இந்த ஜீவனுக்கு பிறந்தவனுக்கு எங்க போனாலும் துன்பங்கள் தொடர்ந்து வரதான் செய்யும். சர்வத்திர ஜந்தோர் வியசனாபகத்தியா. ஜந்து இந்த ஜீவன் பிறந்துட்டாச்சு, பிறந்தவனுக்கு மரணம் வரைக்கும் ஏதாவது ஒரு இந்த தாபத்திரைய 3 தாபங்கள்ல ஏதாவது ஒரு தாபம் தாக்கிண்டே இருக்கும். அதுல இருந்து அவன் தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு உபாயம். சர்வத்திர ஜந்தோர் வியசனாபகத்தியா. நான் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு நான் போனா, இந்த வீடு எனக்கு ராசி இல்லை, வேற வீடு காலி பண்ணி போனா எனக்கு துன்பமே இருக்காது, நான் நல்லா இருப்பேன். முன்னணியே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். இங்க எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனா நிம்மதி அடைஞ்சிடுவேன் நீ சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல போனா அதுக்கேற்ற டார்ச்சர் அங்க வரும், அங்கேயும் நிம்மதி இல்லாம இருப்பேன். அதனால ஜீவனுக்கு எந்த லோகம், பிரம்மலோகம் வரைக்கும் நீ எங்க போனாலும் உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அந்த வியசனமானது வந்துதான் தீரும். அதை நீ தவிர்க்க முடியாது. ஊரை விட்டு ஊர் மாறுறதுனாலையோ, உன்னுடைய இந்த ஏழைப்பட்டவன் பணக்காரன் ஆகுறதுனாலையோ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீ தப்பிச்சிட முடியாது. எப்படி சர்வத்திர ஜந்தோர் வியசனாபகத்தியா. ஜந்து நீ ஜனித்தவன், நீ பிறந்தவனுக்கு நிச்சயமா துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். எல்லாம் சர்வத்திர எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துன்பங்கள் தப்பிச்சிக்க முடியாது. நான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனா நான் தப்பிச்சிக்கலாம், துன்பம் இல்லாம இருக்கலாம். எனக்கு அந்த உறவுகள் இருந்தா எனக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிட்டா ஜாலியா இருப்பேன், இப்படி இந்த சன்னியாசம் வாங்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படி இப்படின்னு 1000 சொல்லலாம். ஜனித்தவனுக்கு துன்பங்கள் நிச்சயமா சேரும், அதை மாற்றவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு உபாயமா. 25 உபாயத்துல இது ஒரு உபாயம். சர்வத்திர ஜந்தோர் வியசனாபகத்தியா. அடுத்தது சொல்றார் ஜிக்ஞாசையா தபசே இஹ அனிவர்த்தியா. அதாவது நாம் ஆத்ம ஞானத்தை பகவானை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. புரியுதுங்களா? அந்த ஜிக்ஞாசு மோட்சம் அடையணும், அந்த மோட்ச மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது அது ஒரு உபாயமா சொல்றாரு. ஜிக்ஞாசியா தபசேகா இகா அனுவர்த்தியா. உலக விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தி அடைகிறது, தபஸ் வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது.
அதுக்கப்புறம் வந்து மத் கர்மபிர் மத் கதையாச்ச நித்தியம், பகவானுடைய சேவையில் தன்னுடைய உடம்பை அர்ப்பணிக்கிறது, பகவானுடைய பூஜை ரூமில் கூட்டி பெருக்கிறது, புஸ்தகத்தை அழகாக அடுக்கி வைக்கிறது, பாகவத புஸ்தகத்தை அது புஷ்பம் போடுறது, பகவானுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் மத்கர்மபீர். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சமையல் செய்கிறது, பிரசாதம் செய்கிறது, பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் மத்கர்மபிகி. அடுத்தது வந்து மத்கர்மபிகி பகவானு செய்யக்கூடிய சேவைகள்லாம் மத்கர்மபீர் அப்படின்ற லிஸ்ட்டில் சேருது. மத் கதையாச்ச நித்தியம், பகவானுடைய கதைகளை சொல்லக்கூடிய பாகவதர் வாக்கில் நித்தியம் தினமும் பகவத் கதைகளை கேட்கறது, பகவத் கதைகளை பற்றி பேசுறது. இங்கே மத் கதையாச்ச நித்தியம் அப்படின்னா பாகவதம் கேட்கறதா இல்லாட்டி சொல்றதா அப்படின்னா ரெண்டுமே. எதோனா எது செய்தாலும் சந்தோஷம். பாகவதம் கேட்கலாமா இல்லாட்டி சொல்லலாமான்னு சொன்னாலும் சந்தோஷம், கேட்டாலும் சந்தோஷம். ஆனால் பக்தர்கள் சங்கத்தில் சொல்லிக்கணும், பக்தர்கள் சங்கத்தில் கேட்கணும். மத் தேவ சங்காத், பகவான் விஷ்ணு பக்தி பண்ணக்கூடியவனுடைய விஷ்ணுவே தேவனாக கொண்ட கிருஷ்ணனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களிடத்தில் தான் நம்ம பகவத்கீதையில் ஃப்ரீயாக பேசிக்க முடியும். அந்நிய தேவதைகள் வேற தேவதைகளுடைய பக்தர்களிடத்தில் போய் கிருஷ்ண பெருமை பேசினா எடுபடுமா? எடுபடாது. ஆட போடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலட்சியம் இருப்பான். ஆனால் கிருஷ்ண பக்தரிடத்துல மத் தேவ சங்காத், என்னையே தேவனாக கொண்ட அந்த சங்கத்தை நாடும். அந்த சாதுக்களுடைய சங்கத்துல என் கதைகளை பேசிக்கலாம், இல்லாட்டி என் கதைகளை கேட்கலாம். குண கீர்த்தனான்மே, பகவானுடைய குணங்களை கீர்த்தனை பண்ணக்கூடிய அந்த சங்கத்துல நித்தியம் தினமும் போய் சேவிக்கணும். அவர் வாக்கில் பாகவத கதையை கேட்கணும், இல்லை அவர் இடத்துல போய் பாகவதம் சொல்லிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ பகவத் சேவையில் ஈடுபடுறது, பகவானுடைய கதையில் ஈடுபடுறது தினமும். அதே சமயத்தில் பக்த சங்கத்தை தினமும் நாடுறது, தேவ சங்கத்துனா பக்தர்கள் சங்கத்தில் நாடுறது. அதே சமயத்தில் குணங்களை கீர்த்தனம் பண்ணுறது. இப்போ இந்த இதுலேயே நம்ம கரெக்டாக போச்சுன்னா அப்புறமா உலக விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு டைமே இருக்காது. அப்போதான் நம்ம இந்த சூட்சும சரீரத்தை அழிக்க முடியும். பல பிறவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்தை அழிக்க முடியும். அது மாதிரி ஜிகாசையா ஆசை விடணும் சொல்றீங்க. ஆசை விடணும்னு ஆசைப்பட்டாலே போதுமா? எதுல ஆசை விடணும்? ஜிகாசையா தேக கேகாத்ம புத்தேகே. என்ன வார்த்தைங்க இதெல்லாம்! இந்த உடம்பு மேல உள்ள ஆசைய விட சொல்ல, விடணும்னு ஆசைப்பட்டாலே போதுமா? அது ஒரு உபாயமா? 25 உபாயத்துல என்ன? தேகத்து மேல உள்ள ஆசையை விடுறது, கேகம் குடும்பத்துல நம்ம வீட்டு மேல உள்ள ஆசையை பட்டுதலை விடுறது, தேக கேகாத்ம புத்தேகே, அதுல புத்தி செலுத்தல, அந்த புத்தியில உள்ள ஆசையை விடுறது. எப்பொழுதும் உடம்பை பத்தியே நினைச்சுக்கின்னு குடும்பத்தை பத்தியே நினைச்சு இருக்கிற புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தி கொஞ்ச நேரம் அந்த குடும்பத்தை பத்தி தேகத்தை பத்தி உள்ள ஆசையை கொஞ்ச நேரம் அது விடணும்னாவது நினைச்சு பாரு. சரி, எப்போ இந்த உடம்பு ஆசை அன்னிக்கிட்டா விடும், இந்த குடும்பத்தை ஆசை அன்னிக்கிட்டா விடும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலே அதுவே ஒரு உபாயமா. நீ கண்டிப்பா விட்டுடுவ. நீ ஆசைப்பட்டல கண்டிப்பா விட்டுடுவ சீக்கிரமா. தேக கேகாத்ம புத்தேகே, இந்த தேகத்தை பத்தி, இந்த தேக சம்பந்தமா இருக்கக்கூடிய குடும்பத்தை பத்தி உள்ள ஆசையை விடணும்னு ஆசைப்படுறது அது ஒரு உபாயமாக சொல்லப்படுகிறது. ஜிகாசையா தேக கேகாத்ம புத்தேகே அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவையா பிராணேந்திரிய ஆத்மா அபிஜயேன சத்திரியக்கு. அத்தியாத்ம யோகேன அடிக்கடி ஆத்ம விசாரம் பண்ணணும். நான் பகவானுடைய அம்சம், பகவானுக்கு தொண்டன் நான், பகவானுடைய சேவகன் நான், அப்படிப்பட்ட இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு தனிமையில இதெல்லாம் விசாரணை பண்ணணுமா. இதெல்லாம் ஒரு உபாயமா சொல்லியிருக்கேன். அத்தியாத்ம யோகனே விவிக்த சேவையா, எப்பொழுதும் தனிமையில் இருக்க பழகிக்கணும். இருந்தா சத்சங்கத்தில் இருக்கணும். உலக விஷயத்துல தொடர்பு கொள்ளவே கூடாது. அதுவும் மெயினா பெண்ணாசை கொண்டவனா இருக்கக்கூடாது. ஸ்திரீகளிடத்துல சங்கம் வைக்கக்கூடாது. ஸ்திரீகளிடத்துல சங்கம் வச்சவங்களோட சங்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்திரியங்கள் பொல்லாதது.
நான் 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 தங்கச்சி மாதிரி தான் பழகுறேன், அக்கா மாதிரி தான் பழகுறேன் அப்படி ஏதோ ஒன்று சொல்லும். ஆனால் இந்திரியங்கள் பொல்லாது. யோசிதாம் சங்கி சங்கம் விட்டுடணும். அந்த பெண்களுடைய சங்கத்தில் எப்படி இருந்தாலும் இந்திரியங்கள் பொல்லாதது ஆசையை உண்டாக்கிடும் கண்டிப்பா. அப்போ பெண்களும் அது போல ஆண்களிடத்துல உள்ள சங்கத்தை விட்டு இது போல் பாகவத கதையில நிஷ்டே கேட்கணும். மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். புரியுதுங்களா? பெண்களுக்கும் இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிற பக்தர்களாகிய பெண்களுக்கும் ஆண்களிடத்துல பற்றுதல் அதிகமாக வச்சுக்கூடாது, ஆண்களுக்கும் பெண்களிடத்தில் உள்ள பற்றுதலை வச்சுக்கூடாது. அதனால சங்கத்தை, அதனால விபிக்த சேவையா தனிமையில வாசம் பண்றதுல ருச்சியை வளர்த்துக்கணுமா. இது எங்க சொல்றாருன்னா, பிருது சக்கரவர்த்திக்கு சனகாதி முனிவர்கள் உபதேசம் பண்ணும்போது சொல்றாங்க, தனிமையில வாசம் பண்ணதுல ஆசையை வளர்த்துக்கணுமா. எப்படின்னா, வினா பீயூஷ, அதாவது பாகவத கதை, அதாவது பாகவதம் நடக்கிற இடத்தை தவிர மற்ற பாகவதம் நடக்காத சமயத்தை தவிர மற்ற சமயங்கள்லாம் தனிமையில் இருக்கணும். பாகவதம் நடக்குதுன்னா அப்போ நான் தனிமையாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே பாகவதம் நடக்குதுன்னா முன்னே போய் பாகவதம் கேட்கறதுல, பாகவத சங்கத்தில் அந்த பாகவதம் கேட்க போய் உட்காந்துடணும். பக்த சங்கத்தை தவிர மற்ற சங்கங்கள், பக்த சங்கத்தை தவிர மற்ற சங்கத்தை நாடக்கூடாது. பக்த சங்கம் இல்லாத போது தனிமையில் வாசம் பண்ண பழகிக்கணும். அதான் பெஸ்ட். பகவத்கதை இல்லாத போது தனிமையில் இருக்கணும். பகவத்கதை கிடைச்சிச்சுன்னா உடனே விடக்கூடாது. அப்போ தனிமையில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. உடனே பகவத்கதையில் போய் உட்காந்து பகவத் கதையை கேட்கணும். அதான் புத்திசாலித்தனம். அதான் சொல்றார் விவிக்த சேவையா. அடுத்தது சொல்றார், பிராணேந்திரிய ஆத்மா அபிஜயேன சத்திரியக்கு. இந்த பிராணனை இந்திரியங்களை ஜெயிக்கிறதுல கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்போ பிராணயாம பயிற்சி சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சில பேர் சொல்றாங்க இந்த பிராணன் போறது வர்றதை கவனிச்சிருந்தாவே போதுமானது. சரி, அப்படி பிராணன் தன்னாலே அடங்கிடும் அப்படின்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இந்திரியங்களை கண்ட இடத்துல அலைய விடாம பகவத் சேவையில ஒன்றும் இல்லை, பகவத் சேவையில ஈடுபட்டாவே இந்திரியங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்களை பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கும், நாக்கு பகவத் பிரசாதம் சாப்பிட்றதுக்கும், பகவானுடைய கதைகளை பேசுறதுக்கும் நாக்கு பயன்படுத்தணும். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியை முகரத்துக்கு மூக்கை பயன்படுத்தணும். காதுகளை பகவான் கதைகளை கேட்க பயன்படுத்தணும். இந்த தேகத்தை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது இந்த தேகத்தை பயன்படுத்தணும். பகவானுடைய சேவைகளில் இந்த உடம்பை பயன்படுத்தணும். தலை பகவான் வணங்கத்துக்கு பயன்படுத்தணும் தலையை. கால்கள் பகவானுடைய கோயில்களுக்கு போக பயன்படுத்தணும். இல்லை பகவத் சேவைக்கு பூக்கள் வாங்கிறதுக்கு, பழங்கள் வாங்கிறதுக்கு போகிறோம் இல்லையா கடைக்கு, அது அவங்க பகவத் சேவைக்கு இந்த கால்களை பயன்படுத்தணும். கைகளால் பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அந்த நம்ம பூஜையை கூட்டி பேருக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு கைகளை பயன்படுத்தணும். இப்படி நம்ம மத்கர்மபீர் அப்படி பகவானுடைய அப்படிப்பட்ட இந்திரியங்களை அப்படி பகவத் சேவையில் ஈடுபடுத்துறதே இந்திரிய ஜெயம் ஏற்படுறதுக்கு அடையாளம் தான். அதான் சொல்ல பிராணேந்திரிய ஆத்ம அபிஜயேன சத்திரியக்கு. இதெல்லாம் பழகி கொள்ள வேண்டும். இந்த உபாயங்கள்லாம் சொல்றாரு. அடுத்தது சத்ஷத்தையா பிரம்மச்சரியேன சஸ்பத்து அசம்பிரமாதேன யமேன வாச்சாம். அதிகமாக பேசக்கூடாது, வாக்காடுக்கணும். யமேன வாச்சாம் வாக்காடுக்கிறது. சத்ஷத்தையா சத் விஷயத்துல நம்பிக்கை கொண்டவனா இருக்கணும். அதிகமான சத் விஷயத்துல பரலோகம் வைகுண்ட லோகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. வைகுண்ட லோகத்தை வர்ணிச்சிருக்காங்க 3ஆவது ஸ்கந்தத்துல. அப்போ அந்த வைகுண்ட எல்லாத்தையும் நம்பணும். சத் விஷயங்களை எல்லாத்தையுமே நம்பணும். பாகவத சத்சாஸ்திரமாகிய பாகவதுள்ள எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொள்ளவனா இருக்கணும். அப்பதான் உனக்கு அது பலிக்கும். நீ நம்பிக்கை இல்லாம கேட்டனா அது காத்தோட காத்தா போயிடும், பலிக்காது. பிரகலாதனுக்கு தூண்ல பழந்துட்டு நரசிம்மர் வந்தாருன்னா அது சத்தியம். அகோபிலம் அந்த இடம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி சத்தியம். அது பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தது சத்தியம், அதை நம்பணும். தூணை பழந்துட்டு ஒரு நரசிம்மகர்மா கூட வருவார் யாருன்னா, சும்மா ஏதோ கதைக்கு அழகாக சொல்கிறாங்க, அவள் தான். அப்படின்னு நினைக்கக்கூடாது, சத்தியம்னு நினைக்கணும். ஓங்கி உலகளந்தவனா பகவான் பிரம்மாண்டகரமாக சொல்லி நிறுத்தான்னா அதெல்லாம் சும்மா கதைக்கு அழகாக அலங்காரத்துக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே பகவான் திரிவிக்ரமாவதான் எடுத்து 3 லோகத்தையும் வியாபிச்சான்றது சத்தியம். ஒரு குழந்தை வாயில உலகம் தான் தெரியுமான்னா தெரிஞ்சுதே.
கிருஷ்ண வாயில மண்ணை திறந்து வாயில உலகங்கள்லாம் காட்டுறது சத்தியம் அப்படின்னு அந்த சத்தையா அந்த நம்பிக்கை சத் விஷயங்களை இந்த பாகவதத்துல உள்ள எல்லாத்தையுமே நம்பிக்கையோடு கேட்கணும். அது ஒரு உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. அதான் சத் விஷயத்துல ஸ்ரத்த வேணும். சத் ஸ்ரத்தையா பிரம்மச்சரியேன சஸ்வத்து. ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தை மனசு வாக்கு காயம் கொஞ்சம் அழகா இருக்கே அப்படின்னு பெண்ணாசில பார்க்கறதோ அதை பத்தி நினைக்கிறதோ எல்லாம் அது சம்பந்தமான விஷயத்த பேசுறதோ அப்போ இவனுக்குள்ள உள்ளுக்குள்ள காமம் இருக்குது. அதுதான் வாக்குல பார்த்தா அந்த காமே வருது. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. வாக்க திறந்தா பகவத் குணங்கள் அப்படியே பொங்கி வழியணும். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாகவதம். இப்போ நான் அர்த்த புஸ்தகத்தை எப்போ வச்சு படிக்கிறேன், பாகவதம் மூலப்பாராயண புஸ்தகத்துல இருந்துச்சு தான் நான் சொல்றேன். இப்போ படிக்கும் போது நல்லா ஒரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். மனம் வாக்கு காயம் முக்கரணங்களால ஒவ்வொரு நாளும் சஸ்வத்து பிரம்மச்சரியன சஸ்வத்து அசம்பிரமாதேன யமேன வாச்சம். இது என்னன்னா கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடாது. பிரமாதம் இருக்கக்கூடாது. அதாவது அசம்பிரமாதேன கவனக்குறைவா இல்லாம ஜாக்கிரதையா கடைப்பிடிக்கணுமா. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கடைப்பிடிச்சா நம்ம பாஸ். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். குடும்ப விஷயத்திலையும் தேக விஷயத்திலும் உள்ள பட்டுதல்களை விடணும்னு ஆசைப்படணும். தனிமையில வாசம் பண்ணணும். அதே சமயத்துல எல்லாத்துலயும் அன்பு காட்டணும். அதே சமயத்துல சாதுக்களுடைய சங்கத்தை நாடணும். துன்பங்கள் எங்க போனாலும் துன்பம் தொடர்ந்து வரதான் செய்யும். நம்ம கர்ம வினைப்படி அதுவும் தப்பிச்சுக்க முடியாது. எந்த லோகத்துக்கு போனாலும் பிரம்மலோகம் வரைக்கும் துன்பங்கள் உண்டு. அப்படின்னும் போது நீ சர்வத்திர வியசனாவகத்தியா அப்படின்னும் போது நான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் சேஞ்சுக்கு வேற இடத்துக்கு போனா எனக்கு இங்கே சூழ்நிலை சரியில்லை, உடனே எங்கள் கிளைமேட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா வேற எங்கன்னா ஊட்டி கோடைகள் போனால் நான் நிம்மதி ஆகிடுவேன். அங்கேயும் உனக்கு பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வரும். நம்ம தோத்திண்டு வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பரத யோகேஸ்வரர் இல்லறம் இடையூறு பகவத் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போனால் கண்டைக்கு நதியில் தனிமையில் ஏகாந்தமாக பகவத் பூஜைகள் நிறைய 24 நேரம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தார். வந்து பண்ணார். கொஞ்ச நாள் பண்ணார். உடனே ஒரு மான் சங்கம் வந்துச்சு பாரு. அப்போ அங்கே இடையூறு வந்துச்சு பாருங்க. அந்த மானிடத்தில் உள்ள பட்டுதல்னால பூஜைகளை விட்டார் பாருங்க. இந்த பூஜைக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லறத்தை விட்டு வந்தார் அவர் பரத யோகேஸ்வரர். அப்போ இங்கே மான் சங்கத்துல பூஜை கெட்டு போச்சு. எப்படி இருந்தாலும் அது கெடணும்னு இருந்தால் கெடுக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் காட்டுக்கு போயிட்டா நான் நிம்மதி அடிச்சிடுவேன் அப்படின்ட்டு பரத யோகேஸ்வரர் வந்தார். காட்டுக்கு போய் நிம்மதி இல்லையே. அங்கே ஒரு மாணவனுடைய சங்கத்தினால அந்த பிறவியே வியர்த்தமாக போச்சு. அடுத்த பிறவி மானா பிறந்துட்டாரு. யோசிச்சு பார்க்கணும். அதனால நம்ம ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனால் நம்ம சேஞ்ச் ஆகிடும், மனசு சேஞ்ச் ஆகிடும், அது சேஞ்ச் எல்லாம் பொய்யான கற்பனை. அங்கேயும் அதுக்குன்னு வேற ஏதாவது தொல்லைகள் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தொந்த திதிக்ஷையா இரட்டைகளை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். இருக்கிற இடத்துல இருந்து இரட்டைகளை பொறுத்து கொள்ள பழகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னதான் நடக்குது நமக்கு பகவான் நமக்கு விதிக்கப்பட்டதுக்கு மீறி எந்த துன்பமும் பெருசா வந்துடாது. அதே சமயத்தில் விதிக்கப்பட்டதுக்கு மீறி எந்த லாபமும் பெருசா வந்துடாது. ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். லாபமும் நஷ்டமும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது வந்தே தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அது திதிக்ஷை. அதை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். அது நல்லது வருதோ கெட்டது வருதோ தொந்தம்னா இரட்டைகள். லாபம் வரும், நஷ்டம் வரும், நல்லது வரும், கெட்டது வரும். எது வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள இருந்த இடத்துல பொறுத்து கொள்ள பழகிக்கணுமா. இதெல்லாம் ஒரு உபாயமா சொல்லிக்கிறார் ரிஷபதேவர். அது மட்டும் இல்லை, மத்தேவ சங்காத்து. அதனால விஷ்ணு பக்தர்களுடைய சங்கத்தை நாடணும். அவர்கள் வாக்குல குணகீர்த்தனைகளை கேட்கணும். அப்ப நிர்வயிர யார் இடத்துல விரோத பாவம் பார்க்கக்கூடாது. நிர்வயிர சாம்பியோ உபசமேன புத்திரா எல்லாரையும் சமமா பாவிக்கணும். அதே சமயத்துல யார் இடத்துல விரோத பாவமே பார்க்கக்கூடாது. விரோத பாவம் பார்த்தா அவன் என்னை திட்டினானே, அவனை அவமதிச்சிட்டானே அப்படின்னு தேகத்தை வச்சுதான் பார்க்கணும். ஆத்மாவா பார்க்கும்போது எல்லாரையும் பகவானுடைய அம்சம்தான். அப்படிங்கும்போது இங்க தொந்தமா இந்த விரோத பாவமே அடியோடு அற்று போயிடும். பகவானுடைய அம்சமா எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சுன்னா விரோத பாவம் இல்லாம போயிடும். விரோத பாவம் இல்லாம போயிடும். அப்போ இதெல்லாம் ஒரு உபாயம் சொல்லு. நிர்வயிர சாமிய உபசமேன புத்திரா ஜிஹாசையா தேக கேகாத்ம புத்தேகே
மத்கர்ம பேர் பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், பகவான் கதையில் நித்தியமாக தினமும் ஈடுபடணும், விரோத பாவம் இல்லாமல் இருக்கணும், எல்லாரையும் சம்மா பாவிக்கணும். அப்போ ஆசையை விடணும், தேகத்து மேலே குடும்பத்து மேலே உள்ள ஆசையை விடணும், ஆசை உள்ள பட்டுதலை விடணும்னு ஆசைப்படணும், தேகத்து மேலே குடும்பத்து மேலே உள்ள பட்டுதலை விடணும்னு ஆசைப்படணும். அது ஒரு உபாயம் சொல்லியிருக்கேன். அப்போ ஆத்ம விசாரம் பண்ணணும், தனிமையில் இருக்கணும், பிராணனை இந்திரியனை அடக்கிறதுக்கு ஜெயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்திரியங்கள் எல்லாம் பகவத் சேவையில் ஈடுபட்டால் நமக்கு ஜெயம், இந்திரிய ஜெயம், பிராண ஜெயம் ஏற்படுமா அது சொல்கிறாரு. சத்சத்தையா சத்சாஸ்திர சத் விஷயத்தில் நம்பிக்கை வளரணும், பிரம்மச்சரியத்தை மனம் வாக்காய முக்கரணம் கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரிய சஸ்வத்து அசம்பிரமாதன கவனக்குறைவாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். எல்லாத்துலையும் அதாவது பகவத் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக விஷயத்தில் ஏமாந்து போனால் பரவாயில்ல, பகவத் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோ யமேன வாச்சாம், வாக்கு அடக்க பழகிக்கணும். அதுமாதிரி சர்வத்திர மத் பாவ விசக்ஷனேன, எல்லா இடத்துலையும் பகவானுடைய பாவத்தை பார்க்கணும், பகவத் சம்பந்தமாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்கணுமா, அதில் கில்லாடியாக இருக்கணும். ஞானேன விஞ்ஞான விராஜித்தேன, நம்ம உபதேசமாக வாங்கக்கூடிய இந்த ஞானத்தை செயல் நடைமுறைப்படுத்தி ஞானேன விஞ்ஞான இந்த பெறக்கூடிய ஞானத்தை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இது உபன்யாசத்தில் சொல்கிறேன், இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது அப்போ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த பெற்ற ஞானம் அனுபவ ஞானமாக நமக்குள்ள பிரகாசிக்கும். அந்த கிருஷ்ண பக்தி நமக்குள்ள பிரகாசித்தை பார்க்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஞானேன விஞ்ஞான விராஜிதேன, அப்போ நமக்குள்ள பிரகாசிக்கணுமா அந்த அனுபவம். யோகேன திருத்தியத்துவ சத்வயுக்தோ லிங்கம் யபோகேத்து குசலோ அகம் ஆக்கியம் அகம் நான் அகங்காரம் பிடிச்சு ஆடுகின்ற இந்த சூட்சும சரீரத்தை இந்த யோகத்துல திருதி உறுதியோட உத்தம சத்வயுக்தோ, அப்படி சாத்விக தன்மையோட கூடிய இந்த உறுதி மனப்பான்மையோடு கூடிய இந்த யோகத்தை நாம கடைபிடிச்சோம்னா லிங்கம், இந்த லிங்க சரீரமாக்கிய இந்த சூட்சும சரீரத்தை லிங்கம் வியபோகேத்து குசலோ அகமாக்கியம், வியபோகேத்து அந்த சூட்சும சரீரத்தை அழிச்சிடுமா சுத்தமா. இந்த அகம் நான் தலைவிரிச்சு ஆடுகின்ற அந்த அகங்காரமானது அடியோட அகங்காரம் எதனால் உருவாது, சூட்சும சரீரத்தினால. அந்த அகங்காரம் தலைவிரிச்சு நான் தலைவிரிச்சு ஆடுகின்ற அந்த அகங்காரத்தை அடியோட அழிச்சிடுமா. அந்த அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய லிங்க சரீரத்தை அடியோட அழிச்சிடுமா. இந்த உபாயங்கள்லாம் ஒருத்தன் கடைபிடிச்சான்னா அப்படியே அருமையா சொல்றாரு. அதனால இந்த விஷயங்களை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் குருநாதர், அவங்க தான் அப்பா, அவங்க தான் அம்மா, அவங்க தான் உறவினர்கள். குரு நசஸ்யாத்து ஸ்வஜனோ நசஸ்யாத்து. நம்ம உண்மையான உறவினர்கள் யாருன்னா இந்த உபேத மிருத்யும், இந்த மரணம் பிறப்பு இறப்பு உண்டாக்கக்கூடிய இந்த லிங்க சரத்தை அழிச்சு மோட்சத்தை வாழ்க்கையில காட்டக்கூடியவர்கள் இருக்காங்களே, பக்தி மார்க்கத்தை காட்டக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவர்கள் தான் உண்மையான குரு தான் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா குரு கிடையாது. அவங்க குரு நசஸ்யாத்து, சாது மார்க்கத்தை காட்டாதவங்க குரு இல்லை. நம்ம உறவினர்கள் இல்லை. ஸ்வஜனோ நசஸ்யாத்து, பிதா நசஸ்யாத்து, அப்பா இல்லை. ஜனனி நசஸ்யாத்து, அம்மா இல்லை. நல்லா சம்பாதிக்கணும்டா, நான் நிறைய காரு பங்களா அது இது வாங்கணும்டா, நீ பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க அப்பா அம்மா இல்லை. சாதுக்களை போய் நாடுறா, பாகவதம் போய் கேளுடா, பகவன் நாமங்களை நிறைய ஆவர்த்தி பண்ணுடா, கிருஷ்ண கதைகளை கேளுடா, இந்த உபதேசங்கள்லாம் படிடா, நல்லதுடா, இந்த பாகவதம் ஒரு ரெண்டு அத்தியாயமா தினமும் பாராயணம் பண்ண அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான அப்பா, அவங்க தான் உண்மையான அம்மா. அதெல்லாம் வேணாடா, நீ சாமியாரா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அவங்க நான் சொல்ல ரிஷபதேவர் சொல்றாருங்க, அதை படிக்காத நீ சாமியாரா போயிடுவே, அந்த வழிக்கு போகாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை. அவங்க பேச்சை மீறிடலாம். குருநாதர் தான் சுக்கராச்சாரியார், ஆனா பகவானுக்கு கொடுக்காதன்னாரு. அந்த இடத்துல குரு பேச்சு மீறல. அவர் குரு இல்லை, அவர் பேச்சு மீறி பலி சக்கரவர்த்தி பகவானுக்கு தானம் பண்ணார். அதெல்லாம் இன்னைக்கு கூட நம்ம போனோம்னா சுதர்லோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நாராயணன் சங்க சக்கரவர்த்தி மெய்கா போலாம் நிற்கிறார்.
யாருக்கு? பலி சக்கரவர்த்திக்கு காவலா. எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க பலி சக்கரவர்த்திக்கு. நீங்கள் போனால் பார்த்துட்டு வரலாம். சுதர் லோகத்தில் வீட்டு வாசல காவலாக நிற்கிறார். ராவணனே உதச்சி தள்ளினார். திக்விஜயம் வந்தானா பலி சக்கரவர்த்தி ஜெயத்துக்கு. ஒரு உதவ விட்டார். போய் சமுத்திரத்தில் போய் சொருகின்றான். அப்படியே பக்கத்தில் தான் லங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். விஷ்ணுக்களை யார் சண்டை போகிறது அப்படின்ட்டு. அதான் விஷ்ணு சக்கர பரீட்சிதோ. விஷ்ணு சக்கரத்தினால அந்த தழும்பு ஏறி போயிருக்குதான். அந்த தழும்பு விஷ்ணுவோட சண்டை போட்டு அந்த விஷ்ணு சக்கரத்தினால அவனுக்கு அந்த தழும்புலாம் கூட மார்பில் பட்டிருக்கான். அதெல்லாம் ஆஞ்சநேயர் பார்க்குற சுந்தரகாண்டத்தில். யாரு? ராவனுடைய மார்பில். எதுக்காக அந்த விஷ்ணு சக்கரம் மேலே பட்டுதுன்னா, பலி சக்கரவர்த்தியில் போய் ஜெயிக்கணும்னு போனாராம் திக்விஜயம் போகும்போது. யார்? ராவணன். அப்போ பகவான் சண்டை போட்டுது. அவன் தான் ஒரு உத விட்டார், போய் விழுந்துட்டான். அந்த அப்பா ராமாவதாரம் பண்ணி வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பகவானை ஓஞ்சி பண்ணி விட்டு வச்சுட்டாரு ராவணனை. அப்போ பலி சக்கரவர்த்தி யார் தொட முடியும்? ராவணனை தொட்ட முடியும்? யாரும் தொட முடியாது. அப்படி பக்தனை அப்படி பாதுகாக்கிறார் பகவான் சுதர்லோகத்தில். அதனால நம்ம அஜாக்கிரதையா இருந்தாலும் பகவான் ஜாக்கிரதையா இருந்தாலும் நம்மளை காப்பாத்துறான் பகவான். சர்வத்திர மத்பாவ விசக்ஷனேன, அருமையான ஸ்லோகம். எல்லா இடத்துலையும் பகவானியே பகவத் சம்பந்தமாவே பார்க்கறது, பகவத் சம்பந்தமாவே நாம அவைகளை அந்த பக்த பகவத் கண்ணோட்டத்தோடவே எல்லாத்தையுமே பார்க்கறதுன்றது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு சாமர்த்தியம். அது ஒரு புத்திசாலித்தனம். கிருஷ்ண பாவமாவே எல்லாமே பார்க்கணும். இப்போ காக்கை சிறகினிலே நந்தலானின்றன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா, பார்க்கும் நிறங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலாலா, கேட்கும் இசைகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடி நந்தலாலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? பாரதியார் பாட்டு. காக்கை சிறகினில ஒரு காக்கா, அது போய் என்னன்னா அது சிறகு பார்த்தா கருமை நிறம், அது கிருஷ்ணனுடைய வர்ணம் போல இருக்குதான். அதுபோல் எல்லாத்தையுமே கிருஷ்ண ஸ்வரூபமா பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஒரு சாமர்த்தியம். அப்படி அந்த பாரதியார் கிருஷ்ணன் எல்லாமே நந்தலாலாவே பார்க்கறாராம். அந்த பாவம் வரணும். அதான் சர்வத்திர மத்பாவ விசக்ஷனேன, கிருஷ்ண பாவத்துல பார்க்கக்கூடிய மனப்பான்மை வேணும். கிருஷ்ண சம்பந்தமாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற, அந்த கிருஷ்ண சம்பந்தமாவே எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்குற அந்த சாமர்த்தியம் ஒருத்தவங்க வந்துடுச்சுன்னு சொன்னா, அவன் லிங்க சரீரமாவது ஸ்தூல சரீரமாவது எதுவும் கிடையாது. அவனுக்கு எல்லாத்தையும் அழிச்சிடுவான் அவன். இது மாதிரி உபதேசங்கள்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ குரு இல்லை. அப்போ பகவான் சுதர்லோகத்துல போய் பார்த்தா பலி சக்கரவர்த்தி அதனால குருநாதர் பேச்சு மீறினதுனால பகவானே வீட்டு வாசல காவலா நிக்கிறான்னா, அவ குரு நசசியாத்து, குரு பேச்சு மீறினதுனால தான் அந்த லாபம் அவனுக்கு கிடைச்சிது. மாதா நசசியாத்து ஜனனி நசசியாத். அப்போ ஸ்வஜனோ நசசியாத், தன்னுடைய உறவினர்களால் தடுக்கப்பட்ட கோபிகள் அப்பா அம்மா எல்லாரையும் உதறி தள்ளிட்டு பகவானுடைய ராசலீலைக்கு சேர்ந்துட்டா. அது உடம்பு தான் பிடிச்சாங்க, அந்த ஜீவன் தனியா பிரிஞ்சு பகவானத்துல போய் கலந்துடுச்சு. அப்போ உறவினர்களால் தடுக்கப்பட்ட கூட அந்த கோபிகள் எப்படி பகவானத்துல சேர்ந்தாங்க, அதுதான் உண்மையான பக்தி. அப்படி இருக்கணுமா? அப்போ அந்த உறவினர்கள் அல்ல விட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஸ்வஜனோ நசசியாத்து பிதா நசசியாத்து, அப்பா தான் இரண்யகசிபு. அவ்வளோ சொல்றான். நாராயணான்னு சொல்லாத, இரண்யம் நம்ம சொன்னேன், நான் நாராயணன் தான் சொல்றேன். அப்போ அப்பா பேச்சு மீறி நாராயணன் தான் சொல்றாரு பிரகலாதன். அப்போ அப்பா இல்லை. அப்பா வணங்குவான், கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பான். ஆனா பகவான் நாராயணன் சொல்லாதன்னா அதை மட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டு நாராயணான்னு அப்பா இதோட சொல்லின்னு போயின்னே இருப்பான்.
அப்போ பிதான சசியாத்து இந்த விஷயத்த மட்டும் கேட்க கூடாது. அப்பாவே சொன்னாலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தான் ஒத்துக்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா அதனால இந்த விஷயத்துல இல்லை. எது பகவத் விஷயத்த மட்டும் செய்யாதுன்னு சொன்னா அதை செய்வேன். பகவான் நாமத்தை சொல்லிட்டே நாராயணன் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா, பிரகலாத சொல்றாரு இல்லையா, அதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிதான சசியாத்து அப்ப ஜரணீன சசியாத்து ஜனனி கைகை என்ன சொன்னா, ராஜ்யத்தை எடுத்துக்கோ, ராமனுடைய சொத்தை நீ அபகரிச்சுக்கோ, 14 வருஷம் நீ தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தா. ராமன்னாவுக்கு அர்ப்பணம் பண்ணுவனே தவிர நான் ஆள மாட்டேன் இந்த ராஜ்யத்தை சொல்லிட்டு அதை வாங்கிக்கல. அம்மா பேச்சு மீறிட்டு தான் போனார். கைகை கொடுத்த ராஜ்யத்தை வாங்கிக்கல பரதன். ராமண்ணாவுக்கு அர்ப்பணம் பண்ணி ராமனுடைய திருவடிகளுக்கு அர்ப்பணம் பண்ணார். அப்படிதான் இருக்கணும். அதனால நீங்க ஜனனி அம்மா இல்லைன்னு சொன்னார், நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போனார். அதான் பக்த லட்சணம். பிதா நசஸ்யாத்து ஜனனி நசஸ்யாத்து தெய்வம் நதஸ்யான் பதிச்சஸ்யாத்து ந மோச்சயத்ய சமுபேத மிருத்யம். தெய்வம்னா பகவான்னு சொல்லலாம். மற்ற தேவதைகளே இது வேணாம் அது வேணாம் அந்த தேவதைகளே தடுத்தாலும் அந்த தேவதைகளையும் மீறிடலாம். இந்திரனுக்கு யாகம் பண்றாங்க, நந்த பாபா இந்திரனுக்கு யாகம் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணர் என்னன்னா இந்திரனுக்கு யாகம் பண்ண வேணாம், இது கோவர்த்தனத்துக்கு அந்த சாமான்களை கொண்டே கோவர்த்தனத்துக்கும் பிராமணர்களுக்கும் பூஜை செய்யுங்கள், பசுக்களுக்கு பூஜை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ கோவர்த்தன பூஜை பண்றாங்க. அப்ப இந்திரன் தெய்வம் தான், இந்திரன் தான் மழை கொடுக்கிற தெய்வம், தேவதை தான். அப்ப அந்த தெய்வமே கூட மீறிடலாம் பகவத் பக்திக்கு. ஆமா, அப்போ அந்த தெய்வத்துக்கே பூஜை பண்றதை நிறுத்திட்டு பகவான் சொன்னபடி கோவர்த்தன பூஜை பண்ணாங்க இல்லையா, அதான் தெய்வம் இல்லை. தெய்வமே சொன்னாலும் புரியுதுங்களா, கேட்கக்கூடாது, பகவான் சொல்றதுதான் கேட்கணும். அதான் சொல்ல தெய்வம் நதஸ்யா பதிச்சஸ்யாத்து. அப்போ கணவன்மார்களே தடுத்தாலும் மீராபாய்க்கு ராணா வீட்டிலே கோயில் கட்டி கொடுக்குற நீ போவாத அப்படின்னா அவ பாட்டுக்கு சுதந்திரமா பிருந்தாவனத்துக்கு போயிட்டான். விஷம்லாம் வச்சாங்க மீராபாய்க்கு, அதெல்லாம் முக்கியமே இல்லை. கணவனே எதிரியா செயல்பட்ட யாருக்கு, மீராபாய்க்கு. நோ பகவானை நான் அந்த கிரிதாரியை நான் மறக்க முடியாது அப்படின்னு போனதில்ல, அதுதான் உண்மையான பக்தி. அப்போ கணவனை மீறிடலாம் அந்த இடத்துல. அப்போ அதே மாதிரி யஜ்ஞபத்னி உபாக்கியானம் ஒரு உபாக்கியானம் இருக்கு. நீங்க மீராபாய்க்கு அதெல்லாம் போனா சந்துக்கள் சேர்த்து போவனா, பாகவதத்திலே உதாரணம் இருக்கு. ஆனா இருக்கு, பாகவதத்திலே உதாரணம் இருக்கு. யஜ்ஞபத்னி உபாக்கியானம் ஒரு உபாக்கியானம் இருக்கு 10ஆம் ஸ்கந்தத்துல. அந்த யஜ்ஞ தீட்சிதர்களாகிய அந்த பிராமணர்களுடைய யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்திரீகள் பகவானுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பகவான் பட்னியா இருக்கிறான்ட்டு அந்த பாலகர்கள் போய் சொல்ல, அப்போ அந்த பிராமணர்கள் கொடுக்காம இருக்க உடனே அந்த பத்னி சாலைன்னு ஒரு சாலை இருக்கு. அந்த யஜ்ஞ பத்னிகள் அவரிடத்து போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் பசியோட இருக்கான்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் சாப்பாடல அறுசுவை உணவு, அப்படியே 4 வகை உணவு, அறுசுவை உணவு, மெல்றது, கடிக்கிறது, நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது போன்ற 4 வித உணவுகளையும் அறுசுவை உணவுகளையும் அவர்கள் எல்லாமே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துட்டாங்க. அந்த யஜ்ஞ பத்னிகள் கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அப்போ கணவனை மீறி அந்த பத்னிகள் வந்தாங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கல அந்த இடையர்களுக்கு, நீங்க மட்டும் சாப்பாடு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. கேட்டு போட்டோம், நான் பகவான் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கணவனை மீறி அந்த யஜ்ஞ பத்னிகள் வந்தாங்க. பகவானுக்கு கொடுத்தவொடனே அந்த சாப்பாடு பகவான் ஆனந்தமா சாப்பிட்டான். அந்த யஜ்ஞ பத்னிகள், அந்த கோபிகள், அந்த பிராமண பத்னிகள் கொடுத்த உணவை. அப்போ திரும்பி எங்க கணவன்மார்கள் சேர்த்துக்க மாட்டான்னு சொன்னாங்க. கணவன்மார்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பூதேவர்களாகி இந்த பிராமணர்களாக சேர்த்துக்க மாட்டார்கள். உங்களுக்கு சொர்க்கலோகத்து தேவர்களே உங்களை வரவழைப்பார்கள், உங்களை சேர்த்துப்பாங்க. பூர்ண கும்பத்தை வரவேற்பாங்க உங்களை. எங்க சொர்க்கலோகத்துக்கு போனாவே இவர்கள் ஏமாத்திரம், நீங்க போங்க, அவர்கள் எல்லாம் உங்களை வரவேற்க போறாங்க. அதே மாதிரி போன பிராமணர்கள்லாம் நீங்கள் உங்களை பத்தினிகளாக அடைந்த நாங்கள் அல்லவா பாக்கியசாலிகள்ன்றாங்க. நீங்களாம் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நாங்கள் துர்பாக்கியசாலி. அந்த பகவானுக்கு சாப்பாட்டுக்காக குறைச்சல், உலகுண்ட பெருவாயனாச்சு, பிரளயத்துல உலகத்தையே சுவாகா பண்ணிடுறவன்,
அவனுக்கு இந்த சாப்பாடுக்கு பட்னியா சாப்பாடு இல்லாம வந்து நம்மளை கேட்டான். அவன் யாசகம் நம்மளை பரிசோதிக்கிறதுக்கு அல்லவா கேட்டான். அப்போ நாங்க அதை தவற விட்டுட்டோமே, கோட்டை விட்டுட்டோமே. பகவானுக்கு சோறு இல்லாம வந்து கேட்பான். நம்மளுக்கெல்லாம் சோறு போடுறவன் பகவான். உலகத்துக்கே படியாளர் இருக்கணுக்கு போய் சாப்பாடு இல்லாம போயிட்டோம். ஆனா பகவான் நம்மளை பரீட்சை பண்ணான். நாங்க ஏமாந்துட்டோம். ஆனா அந்த பகவானுக்கு நம்ம வீட்டு சாப்பாடு கொண்டு போய் நீங்க கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் அல்லவா சிறந்த பக்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் தங்களுடைய பத்தினிகளை கொண்டாடுறாங்க. அப்போதான் அந்த பத்திரிகைலாம் ஆச்சரியப்படுறாங்க. கிருஷ்ணன் சொன்னது கரெக்டாகி போச்சு. நம்மளை போன கணவன்மார்கள் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு நினைச்சு அந்த கணவன்மார்கள்லாம் புகழுறாங்களே நம்மள அப்படின்னு. அப்போ கணவனை கூட மீறி பக்தி பண்ணா அது அனுகூலமா அமையுமே தவிர பிரதிகூலமா ஆகாது. பகவான் பார்த்துப்பான் அதெல்லாம். அவர்கள் மனசையும் பகவான் மாத்தனா இல்லையா? அதான். அப்ப பதின சசியாத்து பதிச்சசஸ்யாத்து ந மோசயத்தியா சமுபேத மிருத்தியும். இந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த உறவினர்கள் உதவலைன்னா, அதனால அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, கணவன்மார் இல்லை, உறவினர்கள் அல்ல, குரு இல்லை அப்படின்றது இந்த ரிஷபதேவர் சொல்றாரு அருமையா. அதனால இந்த வாக்கியங்களை கடைபிடிக்கணும். அதில் பாகவத்திலே பிரமாணங்கள் இருக்கு, வியாக்கியானங்கள் இருக்கு. அருமையான உபதேசம் ரிஷபதேவர் சொல்லிட்டு கடைசியா சொல்றார், அப்பா இந்த பரதனை பஜியுங்கள். அந்த பரதனை நீங்க பஜிச்சின்னு பரதனுக்கு, அந்த மூத்தவனாகிய பரதனுக்கு நீ சேவை செய்தனாலே எனக்கே நேரடியாக சேவை செய்தது போல நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு ரிஷபதேவர் சொல்றார். அவருக்கு அந்த உபதேசம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு சன்னியாசியாக அவர் கிளம்பிடுறார். அதை தான் கடைப்பிடிக்க 81 பேர் பிராமணர்கள் ஆக்கினார். பரதயோகேஸ்வரர் வந்து பாரத தேசத்துக்கு அவர் பேர்ல தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம் பேர் வந்துச்சு. அந்த பாரத தேசத்துக்கு அதிபதி ஆகிறார், சக்கரவர்த்தி ஆகிறார். அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம் சுஸ்ரூஷணம் தத் பரணம் பிரஜானாம் தஸ்மாத் பவந்தோ ஹிருதயேன ஜாதஹா சர்வே மகியாம்சம் அமும் சனாபம். என் ஹிருதயத்திலிருந்து தோன்றினவர்களாகிய நீங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உபதேசம் பண்றேன். அதாவது கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாம அக்லிஷ்ட புத்தியா கிளேஷம் இல்லாத புத்தியத்தோடு இந்த பரதனை பஜியுங்கள். அதுவே எனக்கு பெரிய சுஸ்ரூஷனம். தத் பரணம் பிரஜானம், அதுவே எல்லாம் செய்ததாக ஆகும். அதனால மூத்தவனுடைய பரதனை அனுசரித்து அவனுக்கு சேவை செய்தாலே உங்களுக்கு போதும் அப்படின்றாரு யாரு? ரிஷபதேவர். அருமையான உபதேசம். எல்லாம் படிக்கணும். படிச்சாதான் ஆனந்தமா இருக்கும். இந்த 25 உபாயங்களை சொல்றார். அதே சமயத்துல இந்த குரு நசஸ்யாத்து ஸ்வஜனோ நசஸ்யாத்து பிதா நசஸ்யாத்து ஜனனி நசாஸ்யாத்து தெய்வம் ந தஸ்யான்ன பதிச்ச சஸ்யாத்து ந மோச்சயத்ய சமுபேத மிருத்யும். இதம் சரீரம் அமதுர்விபாவியம் சத்துவம் ஹிமே ஹிருதயம் எத்த தர்ம. என்னை எதனால ரிஷபன் எனக்கு பேர் வந்ததுன்னா, நான் இருதயத்துல தர்மத்தை, சாத்விகமான தர்மங்களை கடைப்பிடிக்கிறதுனால. சத்துவமானது என்னுடைய ஹிருதயம். எத்த தர்ம பிருஷ்டே கிருதோ மே எத் அதர்ம ஆராத்து அதோஹி மாம் ரிஷபே பிராகுரார்யா. தர்மத்தை கடைப்பிடிப்பதனால இது வந்து என்னன்னா சுத்த சாத்விகமான சரீரம் என்னுடைய சரீரம். இது பஞ்சபூதங்களான சரீரம் கிடையாது. அதே அப்படின்ற யாரு? ரிஷபதேவர். அதனால என்னுடைய இருதயத்தில் தோன்றின தர்மங்கள், நான் தான் தர்மத்தை உலகத்துக்கு உபதேசமானது. அது மட்டும் இல்லை, நான் பின்னுக்கு தள்ளிட்டேன் அதர்மங்களை. அதனால சிறந்த குணங்கள், அதாவது சிறந்த குணங்கள் மட்டும் எங்களை பிரகாசிக்கிறதுனால என்னை ரிஷபர்னு எல்லாரும் அழைக்கிறார்கள் எப்படின்னு ரிஷபதேவர் இங்கே உபதேசம் பண்றார் தன்னுடைய பசங்களுக்கு. அம்மா அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம்
சுஷ்ணு தத்பரணம் பச்சானம். அதனால அவனுக்கு நீங்கள் பணிவிடை பண்ணீங்கன்னாவே சுஷ்ணம் பண்ணாவே தத்பரணம் பச்சானம். அதுவே எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஆனது. யாரு பரதனை பஜித்தாலே எல்லாத்துக்கும் ஆனது, எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிஷபதேவர் சொல்றாரு அந்த பிள்ளைகளை குறித்து, இந்த பரதனை பஜியுங்கள் என்று சொல்றார். அதுவே எல்லாருக்கும் பண்ணது, எல்லாருக்கும் நன்மைகள் பண்ணதாயிடும் அப்படின்றார். பகவானுக்கே சந்தோஷம் பரதயோகேஸ்வரர் பஜிச்சா அப்படின்றாரு இங்க. சரி, இத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். பிறகு அவரு எப்படி சன்னியாச தர்மத்தை கடைப்பிடிச்சார் அதெல்லாம் போட்டு வச்சு அருமையா அப்படியே வாயில கூழாங்கல்ல போட்டுன்னு இந்த குடகு கர்நாடகம் போன்றது அந்த மலை பிரதேசம் அப்படிப்பட்ட காட்டு பாதைகள்ல காடுகள்ல சஞ்சரிச்சுன்னு தரான். அப்படியே குடகாச்சலம் கர்நாடகம் அது போன்ற அது மாதிரி இடங்கள்ல சஞ்சரிச்சுருந்தானா. ஏன்னா மக்கள் நடமாட்ட இடத்துல நம்மளுக்கு அபச்சாரம் பண்ணிடுவாங்க, அதனால அவங்களுக்கு பாவம் சேரும். அதனால அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, நமக்கு அவங்க இடையூறு பண்ணக்கூடாது. நம்ம ஏன்னா குடகாட்சியெல்லாம் போல போகாம ஊருக்கு ஒதுபூரமாக இருக்கும் காடுகளில் சஞ்சரிச்சுன்னு தரோம். எங்கன்னா ஏதாவது பேசிடும்னு சொல்லிட்டு வாயில கூழாங்கல்ல போட்டு அடைச்சின்னு இருந்தாராம் அப்படியே. அதனால மூக பதிர பிசாச்சோ உன்மாதகபத்து அவதூத வேஷோ. அப்போ அவர் ஓமன் சொல்லுவாங்களாம், பிசாசுன்னு சொல்லுவாங்களாம். இது ஏதோ பிசாசு இதாகுது, இது பைத்தியண்டாது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாராம். அபிபாஷ்ய மானோ அபி ஜனானாம் கிரகீதம் மௌன விரத ஸ்தூஷ்டிம் பபுவே. அதனால யார் எதை கேட்டாலும் பேசாம வாயில கூழாங்கல்ல போட்டுன்னு மௌன விரதத்தை கடைப்பிடிச்சுன்னு அப்படி சஞ்சரிச்சிருந்தாராம் அவர். மக்களை தன்னை காண்பிச்சிக்காம, அப்போ கிராமங்களை சஞ்சரிக்காம எங்க காடுகள்ல அப்படியே வேற ஒரு பிரதேசங்கள் அப்படியே தாண்டி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல அப்படியே போய் அப்படியே சஞ்சரிச்சு இருந்தாரு. அப்படியே மாடு போல மூத்திரம் விடுவாரு, காக்கா போல வாயில கவி சாப்பிட்றது, கையால் எடுத்து சாப்பிட்றது இல்லை, வாயில கவி சாப்பிட்றது, எது ஒன்றாலும் சாப்பிட்றது, அது சுத்த பத்திலாம் சாப்பிட்றது இல்லை. அப்படியே இப்போ மான்லாம் புல் மேய்துன்னா அது மண்ணு எது பார்க்குதான் அப்படியே சாப்பிட்றது இல்லையா, அப்போல்லாம் அந்த மண்ணோட சாப்பிட்றது, அப்போல தரையில் கிடைக்கிற பொருள் அப்படியே வாயினால் கவி சாப்பிட்றது, இப்படிலாம் இதெல்லாம் ஒரு யோக முறைகளாம். இதெல்லாம் கடைப்பிடிச்சிருந்து அவர் காட்டுத்தீயில தன்னுடைய தேகத்தை எரிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட பகவானாக ஆனார் ரிஷபதேவர் அப்படின்னு அறிவான சரித்திரம். சரி, இதை பூர்த்தி பண்ணிப்போம். நான் ஏதோ சுருக்கமாக தான் சொல்லிட்டேன், இது ஒன்றும் விஸ்தாரமாக இதெல்லாம் யோசிக்க வேண்டிய உபதேசங்கள். இதெல்லாம் இந்த 25 உபாயங்கள்லாம் அருமையான விஷயம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தோம்னா அருமையாக இருக்கும். சரி, சீதாபதி ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே प्रभुपाद की जय, साधु मल्लिक की जय, सीतापति राम 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 राम, श्री राम राम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, साधु मल्लिक की जय, श्रीमद् भागवत भवन की जय, राम 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 राम, पूर्ति बनी राम 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 राम।